ஆமா, என் வண்டியை தடுத்தது எந்த சட்டத்தின் கீழ் அதை சொல்லுங்க. அது எப்படி நீங்க, நான் ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி, என்னையவே நீங்க இவ்வளவு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சாதாரண மக்களை என்ன பண்ண மாட்டீங்க? அஜித்குமார் ஆக்கிடுவீங்க. அஜித்குமார் திருபுவனத்துல 5 போலீஸ் சேர்ந்து கொன்னதுதான் அஜித்குமார் கொலை. உண்டா இல்லையா? நான் என்னைக்கு போய் பேச மாட்டேன். நீங்க எனக்கு ஐ எம் நாட் சர்வ்ட் வித் எனி ஆர்டர். சொல்லுங்க, இன்ன ஆர்டர், இன்னது இன்னாரோட ஆர்டர் போட்டிருக்கு சொல்லுங்க, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். ஆனா நீங்க உங்களோட சட்டவிரோத மந்திரி சபை அது பேசும். அதுக்கு நீங்க கூழ கும்பிட போறோம். யோசிச்சு பாருங்க. இது சர்வீ ஆர்டர். ஸ்டேஷன்ல போனா நீங்க உள்ள வச்சு அஜித்குமார் ஆக்கிடுவீங்கிறேன். உங்க தர பாருங்க, இன்னும் 2 பேர் சேர்த்து உங்க கால தர கூட வண்டியோட ஏத்திக்கலாம் வாங்க. யாரும் ஒண்ணு, ஏன்னா அஜித்குமார சிவகங்கை போலீஸ் 5 பேர் தானேமா கொன்னது திருப்பவனும் நம்ம மாவட்டம் தானே. அவமானமா இருக்கு சார்மா எனக்கு சிவகங்கைன்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு யூ சர்வ் தி ஆர்டர். என்ன தப்பு? நான் என்ன கொலை பண்ணேன்னா கூட உங்களை ஒருத்தர் கூட ஏத்திக்கணும் கூட. எதுக்காக நான் வரணும் சார்? உங்க வீட்டுல உங்க மகளுக்கு கல்யாணம், என்ன கூப்பிடுறீங்க, நான் வரணும். நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு ரைட் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் டீச்சரே சொன்னாங்க. அவர் ஸ்டேஷன்ல பேசிக்க போறோம் வாங்க. தரப்புல உங்க தரப்பு 2 பேர் கூட கூட்டிக்கங்க. உங்க பிஎஸ் வர போறாங்க. நீங்க பாருங்க, எந்த பயலோட பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் ஷோமீர் அங்க ஸ்டேஷன்ல பேசலாம். உங்க வயசை விட என்னோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நான் பார்த்துருக்கேன். இந்த பார்த்திபன் ஒரு டிஎஸ்பி இருந்தார். என்ன 4 மணி நேரம் பிப்ரவரி 4ஆம் தேதி வீட்லயே ஹோல்டப் பண்ணாரு. இருந்தாலும் நான் 5:30 மணிக்குள்ள அங்க மீட்டிங் ஆர்ப்பாட்டம். அவரோட தீய என்ன தெரியுமா? பார்த்திபனோட சொல்லிதான் அவனை கைது பண்ண முடியும் இல்லையா? கள்ளத்தனமா என்ன கைது பண்ண ஸ்டேஷனுக்கு அப்பா நான் என்ன தப்பு பண்ணிட்டீங்க?